ஒரு படத்தையே உங்களால் கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியல, சொன்ன தேதியில் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணி காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டை எப்படி வந்து ஆளுவீங்க? இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக், பாலையா நடிச்ச படம். இந்த கதையும் அந்த கதையும் ஒன்றா அப்படின்னா ஒன்றா இருக்கு. பாலையா கட்டியிருக்க வாட்சு இதில் அப்படியே விஜய் கட்டியிருக்கேன். நான் நினைக்கிறேன் அதில் கட்டின வாட்சை கூடயே அப்படி கட்டணும். இப்போ இந்தியன் 2 வந்தப்ப என்னாச்சு, அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? தக் லைஃப் வந்தப்ப என்னாச்சு, அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? கங்குவா வந்தப்ப என்னாச்சு, அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த சிக்கல்ல போய் மாட்டிடுவோம் போலியே. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏன்னா நீங்க வந்து 4 வாரம் டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த மந்த்? இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? வெல்கம் டு த ஷோ. ஸோ நம்ம கூட இப்போ ஜனநாயகன் பிரச்சனைகளை பற்றி டீட்டெயில்டாக பேசுறதுக்காக சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபுபானா இருக்காரு. நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஜனநாயகன் இது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக ரிலீஸ் பண்ணி இந்த பொங்கலை ஜனநாயகன் பொங்கலாக மாற்றலான்னு கனவு கண்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போ அது போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு ஜனநாயகன் படத்தை சுற்றி? சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து கொடுக்கப்படல இன்னும். அதாவது வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 வந்து அந்த படக்குழுவினர் வந்து அனுப்புகிறாங்க படத்தை. 22 என்னமோ படத்தை பார்த்துட்டு சென்சார் போர்டு வந்து அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் 2 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 64 இடத்துல கட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 64 இடத்துல கட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வசனங்களை வந்து மியூட் பண்ண சொல்கிறாங்க, சைலண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி கொண்டு வாங்க, உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க எப்போவுமே. ஓகேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இது சென்சார் போர்டு என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஃப்ரெஷ் கண்டென்ட், சென்சார் போர்டு சொன்ன விதிமுறைக்கு உட்பட்ட கண்டென்ட் வந்து சென்சார் போர்ட்டை மறுபடியும் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த கண்டென்ட் அவங்க மறுபடியும் பார்த்துட்டு நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் விஷயமா சென்சார் போர்டுக்கிட்டேருந்து எந்த தகவலுமே வரல. கிறிஸ்மஸ் ஹாலிடே நடுவில் இருந்துச்சு, கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வந்துரும்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 மலேசியாவில் வந்து அந்த ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் இருந்ததுனால எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. மொத்த க்ரூவுமே அங்கே மலேசியாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸ்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்ககிட்ட சரியான பதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நியூ இயர் வந்துருச்சு. அப்புறம் நடுவில் ஒரு சாட்டர்டே சண்டே வந்துச்சு. இப்போ வந்து 5 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட்லேருந்து ஒரு மெயில் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஆட்சேபனைக்குரிய சில காட்சிகள் இருக்குது, இந்த இராணுவத்தில் பயன்படுத்துகிற சில சிம்பிள்ஸை வந்து இந்த படத்தில் நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க. அதுக்கு வந்து முறையாக வந்து ஹோம் செக்ரட்டரிட்டேருந்து அனுமதி வாங்கியிருக்கணும் மத்திய அரசுகிட்டேருந்து. அது நீங்கள் வாங்கலை. அதனால் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி மெயில் வந்ததுக்கப்புறம் தான் 9 படம் ரிலீஸு. 5 மாலை வந்து இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அவசரமாக வந்து இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு அவசர வழக்காக வந்து இது வந்து தாக்கல் பண்ணுறாங்க, மனு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிபதி ஆஷா முன்னிலையில் அன்னைக்கே வந்து அவசர வழக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 பக்க வாதங்களும் கேட்குறாங்க. இவங்க தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 500 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கோம், விளம்பரம் பண்ணிட்டோம், படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அது இல்லாமல் பப்ளிசிட்டியிலேருந்து எல்லா பக்கமும் தியேட்டர் எடுத்துட்டோம், எல்லா பக்கமும் புக்கிங் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு, வேர்ல்டு வைடு 22 கண்ட்ரியில் 4 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, இது அந்த குறித்த தேதியில் வரலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. எதிர்தரப்பு வாதம் யார் அப்படின்னா, அங்கே வந்து அரசாங்க வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்க சென்சார் போர்டு சார்பாக ஆஜராகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் இராணுவத்தில் உள்ள சில சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அது முறையானதல்ல. அது பயன்படுத்தியிருக்கிறதுனால நாங்கள் வந்து 4 பேர் கொண்ட குழு, அதாவது 4 மெம்பர்ஸ் இருப்போம், ஒரு தலைவர் இருப்பார். எல்லாரும் படம் பார்த்ததில்ல. 3 பேர் வந்து அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும்னு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் வந்து மேல்முறையீடு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ரிவைசிங் கமிட்டியில் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 4 வாரம் அவகாசம் வேணும் இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இந்த தீர்ப்பு வெள்ளிக்கிழமை காலையில் நீதிபதி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகணும். கேரளாலெலாம் 6 மணிக்கே படம் போடுறாங்க, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு போடுறாங்க. இது இல்லாமல் வந்து உலக நாடுகளில்
மிட் நைட்டே ஆரம்பிச்சிடும். 2 மணி 3 மணிக்கு அதிகாலை காட்சி. அதாவது நம்ம டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அங்கே படம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து முன் வந்து இப்போ 9ஆம் தேதி நாங்கள் படத்தை கொண்டு வரல அப்படின்னு வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் அங்கே உள்ள சிக்கல். ஆடியோ லான்ச்லேயே விஜய் சொல்லியிருந்தாரு, என்னோட படங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போவுமே அதை சுற்றி, அதாவது இப்போ ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆனதுக்கு சென்சார் போர்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் தராததான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே, இங்கே ஆளுங்கட்சியோட அவங்களோட தலையீடுனால தான் படம் ரிலீஸ் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆளுங்கட்சிங்கிறத எதை சொல்றீங்க? 2 பேர் ஆள்றாங்க. ரெண்டு மத்தியில் ஆளுங்கட்சி, ஆள்றாங்க, ஒன்றிய அரசு மாநில அரசு ஆள்றாங்க. ஒன்றிய ரெண்டையுமே அரசு சொல்லிருக்காங்க. மாநில அரசு, ஒன்றிய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து இந்த சர்டிபிகேட்டை தரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது எப்படி ஒண்ணு நடக்கும்? இவங்களா இருக்கலாம், இல்ல அவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குல்ல. இல்ல இல்ல இது சரி, ஓகே. நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசு வந்து இதுல என்ன செய்ய முடியும்? இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே வர ஒரு அட்டானமஸ் பாடி, அது தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சென்சார் போர்டு. அப்படி இருக்கும்போது இதுல மாநில அரசினுடைய தலையீடு என்னவா இருக்கும்? மாநில அரசு சார்ந்த, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அந்த அவங்களுடைய உறவினர் வந்து தயாரிச்சிருக்கிறார் ட்ரான் பிக்சர்ஸ். அந்த படம் பேர் வந்து பராசக்தி. அந்த படத்துக்கும் சென்சாரில் பிரச்சனை இருக்குது. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா 67 கட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த படமும் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்துச்சு. அந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட், அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அது கொடுக்கப்படும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த சர்டிஃபிகேட் வந்து கைக்கு அவங்களுக்கு வந்து சேரலை. என்ன, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ஆகிப்போச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கே இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது அவங்க படத்தினுடைய பிரச்சனையே அவங்க பார்க்குறதுக்கு டைம் இல்லாத போது அவங்க என்ன ஜனநாயகனுக்கு அவங்க என்ன பிரச்சனை பண்ணிட முடியும்? வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது பிஜேபி அங்கே ஆள்ற அரசு வந்து இதுக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படின்னா, நான் சில கேள்விகள் கேட்குறேன். அதாவது விஜய் வந்து அந்த மலேசியாவுக்கு, அது வெளிநாடு, நல்லா கேட்டுக்குங்க, வெளிநாடு. இங்கே பாம்பேவோ டெல்லியோ கல்கட்டாவோ இல்லை கோவாவோ கிடையாது. மலேசியாங்கிறது நம்ம நாடு வேற, அது ஒரு நாடு வேற. தனி நாட்டுக்கு ஒரு தனி விமானத்தில் பறந்து போகிறார் ஒரு நடிகர். அதுக்கு பர்மிஷன் யார் கொடுக்கணும்னா மத்திய அரசு தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏர் பர்மிஷன் வேணும், அங்கே லேண்டிங் பர்மிஷன் வேணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது 48 மணி நேரம் கழித்து தான் அங்கே கிளம்புறாருன்னா அதுக்கு அங்கே விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும், இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வேணும். அவருக்கு தனி விமானத்தில் வேறு ஒரு நாட்டுக்கே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பர்மிஷனை யார் கொடுத்தா? மத்திய அரசு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்த மத்திய அரசு எதுக்கு வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து தடுக்கணும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டை விட்டே வெளியில் வரதில்லை. விஜய் வந்து இப்போ இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை வந்து பொதுக்கூட்டம் அது இதுன்னு வந்திருப்பாரா அப்படின்றதே சந்தேகம். அப்படிப்பட்ட அவருக்கு வீட்டிலே இருக்கிற விஜய்க்கு, பனையூர்லேயே இருக்கிற விஜய்க்கு, அதிகபட்சம் பனையூரை விட்டு வெளியில் வந்தால் நீலாங்கரை விட்டு வெளியில் வந்து அந்த பட்டணப்பாக்கத்தில் ஒரு அலுவலகம் வச்சுருக்காரு. அங்கே இதுக்கு போகிற விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அது யார் கொடுத்துருக்கா? மத்திய அரசு தானே கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அந்த பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. 4 துணை இராணுவத்தினர் வந்து காலையிலையும் மாலையில் வேற ஒரு 4 துணை இராணுவத்தினரும் ஷிஃப்ட் சிஸ்டத்தில் வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்காமே கொடுத்துருக்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்தில் வந்து எங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது யார்? டிவிக்கே தானே கேட்டாங்க. டிவிக்கே கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஓகே சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போ இதெல்லாம் கொடுத்த மத்திய அரசு இதை மட்டும் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்களா? ஸோ இங்கே ஏதோ ஒன்று ஒளிமறைவாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல வந்து இந்த ஜனநாயகன் படம் தனியாக பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு. 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி 14ஆம் தேதி வருதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, 5 நாள் தனியாக இருக்குது, சோலோவாக வந்து ஒரு 1000 தேட்டரில் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணி வரதுக்கு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 10ஆம் தேதியே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி பராசக்தி வந்து 10ஆம் தேதிக்கே வந்துட்டாங்க. விஜய்க்கு என்னென்னா அவரோட கடைசி படம் இது வரைக்கும் விஜய் படம் பண்ண ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கலெக்ஷன் ரெக்கார்டு, அதை முறியடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் இந்த படம் வந்தால் அதை முறியடிக்க முடியுமான்னா முறியடிக்க முடியாது. இது அவங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ட்ரைலர் வந்துருச்சு, 2 படத்தோட ட்ரைலரு. பகவந்த் கேசரியோட ரீமேக், பாலையா நடித்த படம். இந்த கதையும் அந்த கதையும் ஒன்றா அப்படின்னா ஒன்றா இருக்குது. ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பாலையா கட்டியிருக்க வாட்ச்சு இதில் அப்படியே விஜய் கட்டியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அதில் கட்டின வாட்சை கூடயே அப்படி கட்டணும், வேறு வாட்ச் கட்டினா வேணான்னு சொல்லிடுவாங்களா? அப்படியே அடித்தான் காப்பி அடித்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் ட்ரால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா அதையும் இதையும் மேட்ச் பண்ணி சீன் பை சீன் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா?
பயங்கரமா வந்து எப்படின்னா, இப்ப இந்தியன் 2 வந்தப்ப என்னாச்சு? அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? ம். தக் லைஃப் வந்தப்ப என்னாச்சு? அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? கங்குவா வந்தப்ப என்னாச்சு? அடிச்சு வச்சு செஞ்சாங்களா? அந்த மாரி நம்ம இந்த சிக்கல்ல போய் மாட்டிருவோம் போலயே! அதுவும் இந்த ரேஸ்ல மாட்டிருவோம் போலயே! இப்ப என்னடா பண்றது? நொண்டி சாக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு முழிக்கிறாங்க. அதே நேரத்துல என்னன்னா, இந்த பராசக்தியோட ட்ரைலர் வந்து அது என்ன ரிப்போர்ட்ன்னா, சூப்பரா இருக்கு. வேற மாரி இருக்கு. ஏதோ ஒண்ணு கதை சொல்றாங்க போலயே! ஏதோ ஒரு புதுசா இருக்கும் போலயே! நல்லா இருக்கும் போலயே! அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கூட லைக் பண்றாங்க. அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னா, வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு வந்து ஆமா. நம்ம வள்ளுவர் கூடத்துல வளர்குதா. நடந்துச்சுல்ல, அதுல வந்து எப்படி கூட்டம் வந்து குமிஞ்சாங்க. சின்ன பசங்கலாம், சின்ன சின்ன பசங்க 15 வயசு பசங்க, இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஓ! அந்த காலத்துல தியேட்டர் இப்படி இருந்துச்சா? மாட்டு வண்டி இப்படி இருந்துச்சா? அது வந்து மண்பானை செய்றது இப்படி இருந்துச்சா? அந்த காலத்துல ரயில் இப்படி இருந்துச்சா? அப்படின்னு எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது வந்து அந்த படக்குழுவினர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது விஜயும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் கேளுங்க. 14ஆம் தேதி தான் வரதா இருந்த பராசக்தி திடீர்னு 10ஆம் தேதிக்கு வந்ததுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? இது சென்சாருக்குலாம் போச்சுல்ல. 1, 2 பேர் வந்து படமெல்லாம் பார்த்துட்டு, இதோட கன்டென்ட் இதுதான். இது வந்து அவ்வளோ ஒண்ணும் பிரமாதமான கன்டென்ட் கிடையாது. இது வழக்கமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான். அந்த மாரியான ஒரு கன்டென்ட் தான்னு சொல்லி அது லீக் ஆனதுனால தான், அப்ப ஏன் நம்ம 4 நாள் வெயிட் பண்ணணும், 5 நாள் வெயிட் பண்ணணும். வா 10ஆம் தேதியே போட்டியில் இறங்கிருவோம்னு வந்து அவங்க போட்டியில் இறங்கிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில, இங்க நம்ம சிக்கிரக்கூடாது. ட்ரால் மெட்டீரியலா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல், அதாவது படத்துல அரசியல் பேசியிருக்காரு. படத்துல பேசின அரசியலே வந்து எடுபடல, கிண்டல் பண்ணி கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பெரிய லெவல்ல அரசியல்ல சிக்கலாயிரும். அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மத்திய அரசோட சேர்ந்து, அந்த பிஜேபியோட சேர்ந்து, அதாவது நான் நான் ஒளியிற மாரி ஒளியிறேன், நீ கண்டுபிடிக்கிற மாரி கண்டுபிடி. நீ அடிக்கிற மாரி அடி, நான் வாங்காத மாரி குனிஞ்சுக்கிறேன். நான் வலிக்கிற மாரி கத்துறேன், நீ வலிக்காத மாரி அடி. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட வரவிடாம பண்றாங்க. இதுதான் உண்மை. இது ஒரு இதுதான் உண்மை. ப்ரொமோஷன் தானே சார் அவங்களுக்கு. ஜனநாயகன் படத்துக்கு நீங்க சொல்ற மாரி பராசக்தி வந்ததுக்கு அப்புறமா அதோட பேச்சு அதிகமாயிருச்சு. இப்ப திருச்சிலயுமே இப்ப வள்ளுவர் கூடத்துல போட்ட மாரி அங்க போட்டு அங்கேயுமே ஒரு ப்ரொமோஷன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை ஜனநாயகனோட பேச்சு கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக, அது திரும்பவும் மேல பீக் பண்ணணுங்கிறதுக்காக கூட இந்த இஷ்யூ அவங்க ஏற்படுத்தியிருக்கலாம்ல. ஸோ விஜய் சைடு இருந்தே இத நடத்திக்கலாம்ல அப்படின்னு விஜய் சைடுலேருந்து தான் நடத்துறாங்க. இது வந்து ப்ரொமோஷனா எப்படி மாறுங்கிறீங்க? ஒரு படத்த நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 9ஆம் தேதி நீங்க ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. ஜனவரி 9ஆம் தேதி நாங்க வரோம் பொங்கலுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒரு உங்களுடைய கடைசி படம். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க ஹீரோவா நடிக்கிற படம். நீங்களே வந்து ஆடியோ ரிலீஸ்ல சொல்றீங்க, பல தாக்குதல்கள் இருக்கும், பல தடைகள் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தாண்டுவோம் அப்படிங்கிறீங்க. ஜெயிப்போம் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, இந்த படத்த நீங்க உண்மையாலுமே ரிலீஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, நீங்க அதுல உஷாரா இருந்திருக்கணும். சுதார்ப்பா இருந்திருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், படம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. டப்பிங், கிப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து படத்த வெயிட் பண்ணி வந்து படத்த ரெடி பண்ணீங்க. பொங்கலுக்கு வரணுங்கிறதுக்காண்டி படத்த வெயிட் பண்ணி ரெடி பண்ணீங்க. ஓகே, ரெடி பண்ணிட்டீங்கல்ல. இப்ப இந்த மாரி ஏதாவது சிக்கல் வரும். விஜய் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவ எதிர்க்கிறாரு. கொள்கை எதிரிங்கிறாரு. டிஎம்கே பார்த்து தீய சக்திங்கிறாரு. இதெல்லாம் அவரு டைரக்ட்டா, டேரிங்கா வந்து எதிர்க்கும்போது, அவருக்கு பதில் எதிர்ப்பு வருமா? வராதா? பதில் எதிர்ப்பு வரதானே செய்யும். அப்ப பதில் எதிர்ப்பு வந்தா, அது வந்து படத்துல கைய வச்சா, அத நம்ம எங்கேயுமே கைய வைக்காத அளவுக்கு எஸ்கேப் ஆயி போய் நம்ம 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி காட்டுறது தான் கில்லி. அவர் ஆமா. நடிச்ச படம் தான். இல்லையா? அப்படி இருக்கும்போது அத வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, நவம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து கன்டென்ட்ட வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்கணும். அங்க வந்து பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தா, அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்திருக்கலாம். டைம் இருந்திருக்கும். 2 மாச கால அவகாசம் இருந்திருக்கும். அங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் பண்ணி குடுத்தா கூட, நீங்க வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ, இல்ல டிசம்பர் மிட்லயோ, இல்ல டிசம்பர் எண்ட்லயோ, இல்ல வந்து புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமாவது அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட வாங்கியிருக்க முடியும். இந்த கோர்ட் போராட்டம், அந்த சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூழ்நிலை வந்துச்சுன்னா, அங்க போறது எதுவா இருந்தாலும் பண்ணி, இத வந்து பெற்றிருக்க முடியும் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட. ஆனா இது எதையுமே செய்யாம, நீங்க வந்து இந்த தேதிய தவற விடுறீங்க அப்படின்னா, அதாவது வந்து இது ஒரு கூட்டணியா பண்ண ஒரு 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 விளையாட்டு தான். இது கேம் தான். கண்ணாமூச்சி ஆட்டம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அது இல்லாட்ட கூட, சரி அது இல்ல அப்படின்னு நீங்க வாதாடுறீங்கன்னா கூட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஒரு படத்தையே உங்களால கரெக்ட்டான தேதியில ரிலீஸ் பண்ண முடியல.
நீங்கள் அந்த படத்தோட ஹீரோ. நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கும். இப்போ ஒரு படத்தையே உங்களால் கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியல, சொன்ன தேதியில் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணி காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டை எப்படி வந்து ஆளுவீங்க? நீங்கள் ஒரு இதுக்கு கூட நீங்கள் தகுதி இல்லையா உங்களுக்கு? இது கூட உங்களுக்கு தெரியாதா? சரி, விஜய் வந்து சினிமாக்கு புதுசாக வந்துட்டாரா? நேத்திக்கு தான் வந்தாரா? ஒரு படத்தில் ஹிட் ஆயிட்டாரா? கிடையாது. 33 வருஷமா விஜய் வந்து சினிமாவில் இருக்காரு. விஜயோட பல படங்களுக்கு தடைகள் வந்திருக்கா இல்லையா? தலைவா, டைம் டு லீட் அப்படின்னோட என்னாச்சு? தமிழ்நாட்டிலே வெளியிட வர மாட்டேன்ட்டாங்க. போங்க மற்ற மாநிலத்துக்கு போங்க, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாம்பேங்கெல்லாம் போய் வெளியிட்டுக்குங்க, இங்கே வெளியிடாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு? அப்புறமா கேட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு வந்து வீடியோலாம் போட்டு அப்புறம் அன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து சரி போங்க வெளியிட்டுக்குங்கன்னு சொன்னால் 4 நாள் ஆகிப்போச்சு. 4 நாள் அப்புறம் தமிழ்நாட்டில் வெளியிட்டா எப்படி கூட்டம் வரும்? அது கண்டென்ட் ஆல்ரெடி சோஷியல் மீடியாலெல்லாம் லீக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு உரல் புரட்சின்னு ஒரு படம் பண்ணார். என்ன படம் அது? சர்க்கார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்கார்னா அரசாங்கம். சர்க்கார் பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒருத்தர் வந்து கதை திருட்டு என்னோட கதைன்னு சொல்லி போட்டார் கோர்ட்டில். அவரோட கதை தான் அப்படி தான் தீர்ப்பாச்சு. அதை கோர்ட்டுக்கு வெளியில் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. வெளியில் வச்சு பேசி முழுகி 40-50 லட்சம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க. அப்புறம் நீங்கள் வந்து கத்தி படம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஜிஎஸ்டி பற்றி ஏதோ ஒரு டயலாக் அதில் வந்து பேச போய் நீங்கள் நெய்வேலியில் வந்து மாஸ்டர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது செல்ஃபி எடுத்தீங்க. எப்படி? லாரி மேலேயா? அது என்ன, இந்த கேரவன் மேலேயா? அது மேலே நின்று செல்ஃபி எடுத்தீங்க. கூட்டத்தெல்லாம் கூட்ட வர வச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு படப்பிடிப்பு நடக்குது, அது எப்படி இவ்வளோ கூட்டம் வரும்? மாசான கூட்டம் அது எப்படி வரும்? எப்படி தெரியும்? நீங்கள் தெரிஞ்சு இங்கே வராரு அப்படின்னு எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்ருக்கீங்க. வந்தாங்க, செல்ஃபி எடுத்தீங்க. கரெக்டாக ஒரு ஒரு ஜீப்பு போய் நின்றுச்சு. ஐடியிலேருந்து வந்திருக்கோம் ஒரு காரு, வாங்க அப்படின்னாங்க. நான் என் காரில் வரேன். இல்லை எங்கள் காரில் தான் வரணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் நடுவில் விஜய் வச்சுட்டு சென்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது நடந்துச்சா? ஸோ இப்படி வந்து பலவிதமான நெருக்கடிகள் பல நேரங்களில் உங்களுக்கு உங்கள் படம் ரிலீஸும் போது நடந்திருக்குன்னும் போது, உங்களுடைய கடைசி படம் ஜனநாயகன்னும் போது அது 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி காட்டணுன்னும் போது அதில் நீங்கள் கில்லியாக நின்று வேலை பார்த்துருக்கணுமா இல்லையா? எங்கேயுமே ஓட்டை இல்லாமல் அடைச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் ஓட்டை விட்டீங்க? ஏன் அடைக்காமல் விட்டீங்க? அப்போ யார் மேலே தப்பு? நான் சொல்கிறேன் அது வந்து கூட்டணி. நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து எங்களை வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தால் கூட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தப்பு இல்லையா? அப்போ ஒரு படத்தையே உங்களால் வந்து கொண்டு வர முடியல. உங்கள் அப்பாவுக்கு ஒரு சினிமா பின்புலம் இருக்குது. அவர் வந்து 50 வருஷமா சொல்ல முடியாது இல்லை, தயாரிப்பு நிறுவனமும் இதற்கான அது என்னங்க தயாரிப்பு நிறுவனத்தை இதில் வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன், இது எதனால் இவ்வளோ பிரச்சனை? விஜய்னால தானே பிரச்சனை. இந்த படம் விஜயோட கடைசி படம் தானே. தயாரிப்பு நிறுவனம் இதுல பங்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப விஜயால தான் அந்த படம் வெளியாகாம இருக்கு. அந்த கட்ஸ் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜயும் ஒரு காரணம். ஓகே சார், இப்போ வந்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏன்னா நீங்கள் வந்து 4 வாரம் டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த மந்த்? இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஜனநாயகன் படம்? இப்போ இது வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதிலே இப்போ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. அந்த நீதிபதி வந்து நாளைக்கு இந்த வழக்கை வந்து காலையில் அதிகாலை செஷன்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, காலை செஷன்ஸில். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி என்ன சொல்ல போகிறாங்கிறது இப்போ தெரியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீதிபதி என்ன சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து யூகம் என்ன பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நீதிபதி ஒரு ஆர்டர் போட்டால் உடனே சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு ரெடியானா கூட இம்மீடியட்டாக படத்தை வந்து 10ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது, 10ஆம் தேதியும் வர முடியாது. ஒரு அவசர கதியாக வந்து இறக்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு தான். பொங்கல் வந்து தை 14 தான் பொங்கல், அதாவது ஜனவரி 14 அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப மும்மரமாக எல்லாரும் மெனக்கெட்டு பண்ணணும். அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து 4 வாரம் கழித்து தான் கொடுக்க முடியும். அவங்க அவகாசம் கேட்குறாங்க. 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே தள்ளாதீங்கன்னு அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா 4 வாரம் கழித்து தான் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அதுக்கு வந்து தேதி வந்து பிப்ரவரி 10 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது என்ன தேதியாக இருக்கும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது மார்ச் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய அறிவிப்பு வந்துடும். இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்? வேறு படம் ரிலீஸ் பண்ணலாம், விஜய் படம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது. விஜய் படம் மற்ற தேட்டர் மற்ற டிவியில் போடக்கூடாதுன்றவாங்க, எதுலேயுமே போடக்கூடாது. தூர்தர்ஷன் அரசாங்க நிறுவனத்துல எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா ப்ரொமோஷனாக மாறும். இப்போ ஜனநாயகன் வந்து ப்ரொமோஷனாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால அந்த தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா போட முடியாது, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 மாதம் இருக்கே ரிலீஸ் பண்ணலாம். அது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த தயாரிப்பு நிறுவனமும் விஜயும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்கணும்.